வணக்கம் தலைவா. ஒரு படத்துல 5 பாட்டு 6 பாட்டு இருந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே படத்துல 72 பாட்டு, 50 பாட்டு கிடையாதுங்க, 72 பாட்டு இருந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் அந்த ஒரு திரைப்படம் நம்ம இந்தியாவில் எடுக்கப்பட்டதுங்க. அது பாலிவுட்ல தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. 5 பாட்டு இருந்தாலே நம்மளுக்கு அந்த ஒரு படத்தை பார்க்க பிடிக்காது. ஏன்னா எத்தனை பாட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம நினைப்போம். அதுவும் அந்த பாட்டு நல்லா இருந்தா தான் பார்க்க முடியும். அந்த பாட்டு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 பாட்டு இருந்துச்சுன்னா சத்தியமா அந்த படம் ஓடவே ஓடாது, ஃபிளாப்பு தான். இப்படி நிறைய படத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் 72 பாட்டுகளை வச்சு அந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 1932. இதை பத்தி பல தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். சினிமா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவோட பொருளாதாரத்தை எடுத்துக்கிறோம். இந்தியாவோட பொருளாதாரத்தை எடுத்தோம்னாலே சினிமாவில் கண்டிப்பா இருக்குங்க. ஒரு 60% சினிமா இருக்கும். ஏன்னா இந்தியாவில் சினிமாவுக்குன்னு மார்க்கெட் வேற லெவலில் இருக்கு. இப்போ நிறைய படங்கள், ஹாலிவுட் படமா இருக்கட்டும், நிறைய படங்கள் நிறைய நாட்டில் இருக்கிறதுல இந்தியாவை பேஸ் பண்ணி நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்பதான் மார்க்கெட் நல்லா ஓடுது. இந்தியாவை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தான் இருக்காங்க. அதனால இந்த திரைப்படங்களும் நல்லா ஓடிக்கிட்டு தான் இருக்கு. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா இந்திர சபா. ஓகேவா, இந்திர சபா நீங்க கூகுளோட சர்ச் பண்ணி பாருங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா, பாலிவுட்ல வடக்கன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 1932ஆம் ஆண்டு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் படம். நம்ம எம்ஜிஆர் காலத்துல இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வேற நேரம் சத்தியமா அவசியம் இல்லைங்க, ஏன்னா எல்லாமே ஹிந்தியில இருக்கு. அதாவது இந்த படத்தை எடுத்த ஒரு பேர் பாத்தீங்கன்னா ஜமா ஹிச்சி. நான் இதுலயே போடுறேன், ஸ்கிரீன்லயும் போடுறேன், பாத்துக்கோங்க. ஜமா ஹிச்சி. மற்றும் இன்னொரு டைரக்டர் இருக்காரு, அவர் பேர் பாத்தீங்கன்னா ஜஹாங். இந்த டைரக்டர் சேர்ந்து படம் எடுத்திருக்காங்க. இதை நடிச்சவங்களோட கேரக்டர், அவங்களோட பேர் சொல்றேன். இதுல யார் யார் நடிச்சிருக்காங்க: நிசார், ஜெகர்னா காசன், அப்துல் ரகுமான், காபூலி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நடிச்சு ஒரு படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஹிந்தியில தான் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். நீங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஒரு பாட்டா எண்ணி பாருங்க, எத்தனை பாட்டுகள் இருக்கு, எத்தனை பாடல்கள் இருக்குன்றத. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி 72 படங்கள்? அதாவது இந்த உலகத்திலே இது ஒரு சாதனைங்க. இதை நான் சொல்ல மறந்துட்டேன். உலக சாதனை கூட. இது வரைக்கும் எந்த ஒரு படமும், இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எந்த ஒரு படமுமே 72 பாடல்களுக்கு மேலேயும் 72, அதாவது ஒரு 60 பாட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு படமே ரிலீஸ் ஆகலை. இந்த படத்துல மட்டும்தான் 72 பாடல்கள் இந்த உலகத்திலே இருக்கு. இது ஒரு ரெக்கார்டும் கூட, உலக சாதனை கூட.